योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वदाम्ना अन्यांस्तहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। प्रह्लादवरदो देवः यो नृसिंहः परो हरिः नृसिंहोपासकं नित्यं तं नृसिंहगुरुं भजे। श्रीसच्चिदानन्दशिवाविनं नृसिंहभारत्यभिधान् विद्यानिधीन् मन्त्रनिधीन् सदात्मनिष्ठान् अजय मानवशम्भुरूपान् सदात्मज्ञाननिरतं विषयेभ्यः परान्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं महाप्रज्ञं धैर्योदार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वन्तं विद्यातीर्थगुरुं भजे। अज्ञानाञ्जाह्नवीतीर्थं विद्यातीर्थं विवेकिनां सर्वेषां सुखदं तीर्थं भारतीतीर्थमाश्रये विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्। विज्ञानमुद्रितकरात् वटमूलवासात् शार्दूलशर्मवसनात् शिशुचन्द्रभूषात् उत्पुल्लपद्मनयनात् करुणापयोधेः शम्भोः परं किमपि दैवमहं न जाने। सद्गुरु महाराज की जय। ஜகத்குரு பகவத்பாதாச்சாரியாளால பிராரம்பமான இந்த ஆச்சாரிய பீட்டத்தினுடைய 33வது ஆச்சாரியாள் ஜகத்குரு ஸ்ரீ சச்சிதானந்த சிவாவினோட சிம்ம பாரதி மகாசுவாமிகள் அப்படிங்கிற மகானுடைய சரித்திரம். இதை நம்ம 2 பகுதியா பார்க்க போறோம். ஏன்னா அத்தியுதமான சரித்திரமா இருக்கிறதுனால முழுக்க ஒரு மணி நேரத்துல பார்த்துட முடியும்னு தோணல. அதனால யதாசக்தி இன்னைக்கு சொல்லிட்டோம். மீதி இருக்கிற சரித்திரத்தை, அவருடைய வைபவத்தை இதனுடைய கண்டினியூவேஷனா ஒரு உபன்யாசத்துல தொடர போறோம். நரசிம்ம பாரதி மகாசுவாமிகள், விருத்த நரசிம்ம பாரதி மகாசுவாமிகள் அப்படிங்கிற ஆச்சாரியால் ஸ்ருங்கேரியில அரசாட்சி பண்ணிட்டு இருந்த காலம். குரு பரம்பரையில ரொம்ப நாளைக்கு 60 வருஷ காலம், 6 decades-ஆ ஆச்சாரியால் பீட்டாதிபத்தியம் வகிச்சார். பெயர்பட்ட பெருமை. மகா தபஸ்வி விருத்த நரசிம்ம பாரதி சுவாமிகள். அவருடைய தபசு ரொம்ப உக்கிரமா இருக்கும். உக்கிரமான தபஸ்வி. அவருடைய சரித்திரமே ரொம்ப விஸ்தாரமான சரித்திரம். நிறைய யாத்திரை பண்ணின மகான். அந்த மகானுடைய சிஷ்யருடைய கதை அப்படின்னு சொன்னா, பொதுவா சன்னியாசிகளை பத்தி கதை சொல்றதுக்கு விஷயம் ரொம்ப கம்மியா இருக்கும். சன்னியாசிகளை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா உபதேசத்தை தான் பேசலாமே தவிர, கதை அப்படின்னு பேசணுமானா பகவத்பாதாளுக்கு எப்படி பேசுறோமோ, வித்யாரண்யருக்கு எப்படி பேசுறோமோ, இதெல்லாம் ஒரு அற்புதம். ரொம்ப காமன் கிடையாது. யாரோ சில சன்னியாசிகளுக்கு தான் இவ்வளவு ஆப்டான சரித்திரம் அமையிறது. அவர்கள் பண்ணின வைபவம், அவருடைய வைபவம் அவ்வளவு விஸ்தாரமா இல்லையானா, பொதுவா யதி ஆசிரமம் அப்படிங்கிறதே நிவிருத்தி ஆசிரமமா இருக்கிறதுனால பொதுவா லீலைகளோ வைபவங்களோ இவ்வளவு இருக்காது. ஆனா அபினவ சங்கரர் அப்படின்னு சொல்லப்படுறதுனால நம்ம ஆச்சாரியாளுடைய வைபவம் அத்தியாச்சரியமா விஸ்தாரமா இருக்கு. சொல்லி போறாது. ஒரு வாரம், ரொம்ப லாஜிக்கலா சொல்லணுமானா 1 வாரம் வேணும் சொல்றதுக்கு. அவ்வளவு இருக்கு. உபதேசத்தையும் சேர்த்து, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சேர்த்து, அப்பதான் பூர்த்தி ஆகும் ஒரு சரித்திரம். ஒருத்தரை பத்தி ஒரு சரித்திரம்ங்கிறது அவருடைய உபதேசங்கள், அவர்கள் பண்ணின கிரந்தங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த வரிசையில நமக்கு ஆச்சாரியருடைய சரித்திரத்தை அனுபவம் கிடைச்சது. இன்னைக்கு நரசிம்ம பாரதி சுவாமிகள் தனக்கு அடுத்த சிஷ்ய சுவாமிகளை தேடணும், எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்துல இருக்கார். இவருக்கு அப்படி ஒரு சங்கல்பம் இருக்கும்போது மைசூர் சாம்ராஜ்யத்துல ராஜாட்ட
ஆஸ்தான வித்வானா இருந்த ஒரு மகா பண்டிதர் புனிகள் ராமசாஸ்திரிகள் அப்படிங்கிற மகான். அவர் ஆச்சாரியால தரிசிக்கிறதுக்கு சிங்கேரி வந்தார். அவரோட அவருடைய பையன் லக்ஷ்மி நரசிம்ம சாஸ்திரிகள் அப்படிங்கிற பையனும் வந்திருக்கார். அவரும் மகா வித்வான். ரெண்டு பேருமே ஆச்சாரியால பார்த்த உடனே ஆச்சாரியாளுடைய மனசுல வந்த ஒரு எண்ணம், விருத்த நரசிம்ம பாரதி சுவாமியுடைய மனசுல வந்த எண்ணம், இந்த லக்ஷ்மி நரசிம்ம சாஸ்திரிகளை பார்த்து இவரை போல ஒரு அத்தியனம் பண்ணி நல்ல யதோக்தமான சம்பிரதாய வித்தா இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம பீடத்துக்கு அடுத்த ஆச்சாரியாலா வரணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம். இது டைரக்டா ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்துல வந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன நிரூபணம்னா, புனிகள் ராமசாஸ்திரிகள் ஆச்சாரியால் முகத்திலேருந்து கண்டுபிடிச்சுட்டாரு. அது உடனே அவருக்கு மனசுல வந்த எண்ணம், நேரடியா தன்னுடைய கிரகத்துக்கு போய் ஊருக்கு போய் மைசூர் சாம்ராஜ்யம் போன உடனே தன்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணினதுக்கு காரணம், எப்ப கிரகஸ்தனா போயிட்டானோ அப்ப பீட்டாதிபத்தியத்துக்கு சன்னியாசாசிரமத்துக்கு அவன் அருகதை இல்லாம போயிடுவான். சன்னியாசாசிரமத்துக்காவது அருகதை உண்டு, ஆனா இந்த பீட்டத்துக்கு வர முடியாது. அவருக்கு வாத்சல்யம் குழந்தைகிட்ட, அதனால அப்படி நடந்துட்டார். குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சு. தாயார் தகப்பனாருக்கு வார்த்தக்கியம் நெருங்கிறது, 50 வயசுக்கு மேல ஆயாச்சு. அப்ப மறுபடியும் கர்ப்பம் தரிச்சா இந்த அம்மா. எப்படி ஆரியாம்பிகை சிவகுரு ரொம்ப லேட்டா சங்கரர் பிறந்தாரோ, எப்படி நம்ம சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் அவ்வளவு குழந்தைகள் பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் பிறந்தாரோ, மொத்த சரித்திரத்துல எவ்வளவு சரித்திரம், நாமதேவருடைய சரித்திரமும் யாருடைய கதையை எடுத்து பார்த்தாலும் மகாத்மாக்கள் பிறக்கும் பொழுது ரொம்ப லேட்டா தான் ஜனிச்சிருக்காங்க. இது ஏதோ சில சன்னியாசிகளை வச்சுட்டு சொல்றேன்னு இல்ல, ராமாயணத்திலிருந்து ஆரம்பிச்சு தசரதற்கு எவ்வளவு வருஷ தபசு தேவைப்பட்டது ராமர் பிறக்கிறது. வசுதேவருக்கு எவ்வளவு தபசு தேவைப்பட்டது அந்த ஜெயில பகவான் கண்ணன் பிறக்கிறது. அது போல பகவத்பாதாலே நூத்தனமா பண்ணின இன்னொரு அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்றதுனால நம்ம ஆச்சாரியால் பிறக்கிறதுக்கு ராமசாஸ்திரிகளுக்கு அவ்வளவு தபசு தேவைப்பட்டதுன்னு சொல்லணும். வேற எந்த விதத்திலயும் இதை இன்டர்பிரேட் பண்ண முடியாது. அதனால நரசிம்ம பாரதி சுவாமிகளோட நரசிம்ம பாரதி சுவாமிகளுடைய சங்கல்பத்தினால ஜனிச்சவன் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். இவருடைய சங்கல்ப பூர்வகம். இவ்வளவு நாள் கழிச்சு அந்த அம்மா கர்ப்பம் தரிச்சிருக்கா. அப்பவும் ராமசாஸ்திரிகள் அந்த அம்மாக்கு பும்சவன கிரியையை நடத்துறார். மூத்த பிள்ளைக்குதான் பும்சவனம் நடத்தலாம் அப்படின்னு இருந்த போதிலும் கூட இவர் நடத்துறார். கூட பல சிஷ்யர்கள் அவருக்கு. இவருக்கே சதகோட்டி ராமசாஸ்திரிகள் அப்படின்னு தான் பிரசித்தம். இவர் தர்க்கத்துல சதகோட்டிங்கிற கிரந்தம் எழுதினதுனால ஞானானந்தபார சுவாமிகள் ரெஜிஸ்டர் பண்றது, அந்த காலத்துல இருந்த தட்சிண தேசத்துல இருந்த மெஜாரிட்டி ஆஃப் தர்க்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ராமசாஸ்திரிகளுடைய ஸ்டூடெண்ட்ஸா தான் இருந்தாங்க. அவ்வளவு பெரிய தர்க்க பண்டிதரா இருந்தார். அநேக சிஷ்யர்கள் உண்டு. அவர்களோட ஒரு நாளைக்கு சாயங்கால சிவ தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது கேட்கிறார், நீங்கள்லாம் சோழ தேசத்துல இருந்து வந்திருக்கேளே, நம்ம ஊரு தமிழ்நாடு சோழ தேசத்துல இருந்து வந்திருக்கேளே, ஊர்ல நிறைய சிவக்ஷேத்திரங்கள் உண்டே, அதுல பிரசித்தமான ஒரு சிவநாமா சொல்லுவோம். எதுக்குன்னு கேட்டா, இல்ல குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கணும். உடனே ரொம்ப பவ்யமா சொல்றா, குழந்தை இன்னும் இப்பதானே கர்ப்பத்திலேயே பிரவேசிச்சிருக்கு, பிறந்தா தானே தெரியும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு. இப்போ உடனே சொல்றா, நான் தான் பும்சவனம் பண்ணிருக்கேனே, உனக்கு அவ்வளவு அவநம்பிக்கையா சாஸ்திரத்துல? பும்சவனம் பண்ணா ஆண் பிரஜனா பிறக்கும் அப்படின்னா கண்டிச்சு சொன்ன உடனே அவர்கள் நமஸ்கரிச்சுட்டு, சிவசுவாமி அப்படிங்கிற பெயர் ரொம்ப யதோக்தமான நாமம் அப்படின்னு விண்ணப்பிச்சுண்டா. மனசுல சங்கல்பிச்சுண்டாராம், குழந்தைக்கு சிவசுவாமி அப்படின்னு பேர் வைக்கணும். இவ்வளவு உத்தம அப்பா, இவ்வளவு விசுவாசம் சாஸ்திரத்துல அப்படின்னு ஆறுது. 10 மாசம் இந்த குழந்தை கர்ப்பத்துல இருக்கும் பொழுது வைதிக சம்பிரதாயத்துல இருக்கிறதுனால அந்த காலங்கள்ல பண்ண வேண்டிய கிரியைகள் எல்லாத்தையும் ரொம்ப யதோக்தமா பாராயணமும், வேத பாராயணமும், இதிகாச புராணங்கள் பாராயணமும், சப்தாக நவாகங்கள் வைக்கிறதோ எல்லாம் யதோக்தமா நடக்கிறது. 1858 வருஷம் பிங்கள வருஷம்
பால்குண கிருஷ்ண ஏகாதசி, குருவாரம், வியாழக்கிழமை, ஸ்ரவண நட்சத்திரம், மகர ராசி, ராத்திரி 9 மணிக்கு குழந்தை ஜனிச்சது. பிங்களாபிதானஹாயனே கிரஹீத ஜன்மனா சர்வமங்களா சகாய பாதசேவனேரதான் ஸ்ரீ சிவாபிநவ நிருசிம்ஹ பாரதி குருத்தமான் பாவயாமி பக்தி பூர்ணசேதசா நிரந்தரம். இந்த ஸ்லோகம் ஆச்சாரியாளுடைய ஜனனத்தை சொல்றது. பிங்களாபிதான ஹாயனே கிரஹீத ஜன்மனஹா. பிங்கள வருஷம் 1858, சிரவணம், மகர ராசி, ராத்திரி 9 மணி. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது அரண்மனையில ரொட்டீனா போடக்கூடிய குண்டு சத்தம் கேட்கறது. அது மங்களம் அப்படின்னு எடுத்துட்டார். மங்கள சப்தமா இருக்கு. உடனே ஜாதகர்மங்கள் நாமகரணங்கள் எல்லாம் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணினா போல சிவசுவாமி அப்படின்னு ஆசையா வச்சிருக்கேன். தன்னுடைய மனம் உகந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே விசாரம் பண்ணி பல பேர்கிட்ட பேசி சோழ தேசத்துல இருக்கிற சிவநாமங்களுக்குள்ள சிரேஷ்டத்தை செலக்ட் பண்ணி சிவசுவாமி அப்படின்னு வச்ச திருநாமம் சுவாமிகளுக்கு. இந்த குழந்தை 1 வயசுக்குள்ளேயே பேசுறதுக்கும் நடக்கிறதுக்கும் ஆரம்பிச்சுட்டான். சூரியன் உதிச்சு உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பிரகாசிக்கிறது, உதிக்கும் போது எப்படி பிரகாசிக்கிறதோ அது போல ஜெகதாச்சாரியாளா இருக்கிறவரா இருக்கிறதுனால, அபிநவ சங்கரரா இருக்கிறதுனால, சங்கரரை போன்றவே ரொம்ப சூண்டிகையா ரொம்ப சிறு வயசுலயே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம். அதெல்லாம் விளையும் பயிர் முளையில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல அப்பாவனுடைய உபாசனை விபூதியை எடுத்து உடம்பு முழுக்க அப்படின்ட்டு நர்த்தனம் பண்ணுமா கிரகத்துல. இதை பாக்குறதுக்கு பஸ்மத்தை பூசிட்டு பரமேஸ்வரன் நர்த்தனம் பண்றது போல இருக்குமா. தகப்பனாருக்கு சந்தோஷமா இருக்காரு. தகப்பனாருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு குழந்தைய பாக்குறதுக்கு. ஆனா இப்படி ஒரு குழந்தையோட அவருக்கு இருக்கிறதுக்கு 1 வருஷ காலம்தான் கிடைச்சது அவருக்கு. இந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகும் பொழுது தகப்பனார் காலமாயிட்டார். எப்படி பகவத்பாதாளுடைய தகப்பனார் சிறு வயசுலயே போனாரோ அதே போல இவருக்கும் 2 வயசுல தகப்பனார் போயிட்டார். சங்கரருக்காவது ஆரியாம்பிகை பல வருஷங்கள் கூட 8 வயசு வரைக்கும் கூட இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்திமத்திலயும் இருந்திருக்கா பகவத்பாதாள் அம்பாவோட. ஆனா நம்ம நரசிம்மபாரதி சுவாமிகளுக்கு அப்பா 2 வயசுல போயிட்டார், அம்மா 5 வயசுல போயிட்டார். அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்கிறது அண்ணா லட்சுமி நரசிம்ம சாஸ்திரிகள். அவர்கிட்டயே வளர்ந்துன்னு வரார். புரோதன வருஷத்துல உபநயன சம்ஸ்காரம் ஆகி அண்ணாவினாலேயே அண்ணாட்டிக்கையே வேணுங்கிற வேதங்கள் எல்லாத்தையும் அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சார். உபநயனம் ஆயிட்டதுனால பித்ருபுத்திர பரம்பரையா தான் வேதாத்தியனம் அப்படிங்கிறது நம்ம தேசத்துல இருந்திருக்கு. அப்பா தாத்தாட்டியே பூர்ணமா அத்தியனம் பண்ணிடலாம். அப்படி கிடைக்கல அப்படிங்கும் பொழுதுதான் வெளியில போகணுங்கிற அவசியம் இருந்திருக்கு. அதனால அண்ணாட்டையே அத்தியனம் பண்ணிட்டு அண்ணாட்டையே தர்க்க பாடங்கள்லாம் ஆரம்பிச்சாச்சு. அண்ணாதான் பிரதம குரு. அண்ணாட்ட படிச்சுன்னு இருக்கார். இங்க சிருங்கேரியில விருத நரசிம்ம பாரதி சுவாமிகள் தனக்கு சிஷ்யன் வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல அம்பாள் முன்னாடி தியானத்துல இருக்கார், சாரதாம்பிகைக்கு முன்னாடி. அப்ப சாரதாம்பாள் அவருடைய யோக திசையில பிரத்யட்சமாகி ஸ்தலம் விடு அப்படின்னு சொன்னான். ஏன்னா யாத்திரையா கிளம்பு அப்படின்னு அம்பாள் சொன்னா அவருடைய யோக திசையில யோக சமாதியில. உடனே யாத்திரையா புறப்பட்டார். யாத்திரையா புறப்பட்ட ஆச்சாரியால் நேர மைசூர் நகரம் வந்தார். மைசூர்ல இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாரும் பரம்பரையாக சிங்கேரி ஆச்சாரியர்களே தன்னுடைய குலகுருவா வச்சுட்டு இருக்கிறதுனால அரண்மனையில பிரவேசிச்சு பூஜையோடு கூட நித்திய பூஜை நடந்துட்டு இருக்கு அரண்மனையில. அப்ப ராஜா விண்ணப்பிச்சுட்டார், குடிகள் ராமசாஸ்திரிகள்னு இருந்தாரே அவருடைய பிள்ளைய கூட நீங்க பார்த்திருக்கே, அவருக்கு ஒரு இளைய பையன் இருக்கார், சிவசுவாமின்னு பெயர். அவரை நீங்க கடாட்சிக்கணும்னு எங்களுக்கு ஆசை அப்படின்னு சொல்ல உடனே ராஜா வர வைக்க உடனே லட்சுமி நரசிம்ம சாஸ்திரிகளும் சிவசுவாமிங்கிற குழந்தை. இந்த குழந்தைக்கு 8 வயசு. 8 வயசு குழந்தைகளை பார்த்தா நமக்கு தெரியும் 8 வயசு குழந்தைகளுக்கு என்ன சாத்தியம்னு. இவ சொல்ல போற சரித்திரத்தை நான் வச்சுக்கணும். 8 வயசு குழந்தைய அழிச்சுட்டு வந்தா ஆச்சாரியால் தன் பக்கத்துல அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு கேட்கிறார், குழந்தை உனக்கு என்ன வேணும்? இப்படி கேட்டா அவரவர்கள் சொல்றதுக்கு எவ்வளவு வச்சுருக்காங்க.
எவ்வளவு வச்சுட்டு இருக்கா சொல்றதுக்கு, என்ன வேணுங்கிற கேள்வி அத்தனை பேரும், அதுவும் பிரவர்த்திச்சுன்னு இருக்கிறவா லௌகீகர்கள் காத்துன்னு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா என்ன வேணுங்கிற கேள்விதானே. உடனே இந்த 8 வயசு குழந்தை கைய குவிச்சுண்டு என்னன்னா, அயம் தான காலம் ஸ்வகம் தான பாத்திரம் பவானேவ தாதா त्वदन्यं न याचेये भवद्भक्तिमेव स्थिरां देहि मह्यं कृपाशील शम्भो कृतार्थोऽस्मि तस्मात्. எனக்கு வேற என்ன வேணும்? இதுவே தானத்துக்கான தகுந்த சமயம். நீரே தாத்தா, தானம் வாங்கிக்கிறதுக்கு நானும் தயாரா இருக்கேன். எனக்கு தானமும் ஒண்ணு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சேனா, பவத் பக்தி மேவ ஸ்திராம் தேஹி மஹ்யம், உங்களுடைய பக்தி, உங்க சரணத்துல பக்தி, கிருபாசீல சம்போ கிருதார்த்தோஸ்மி தஸ்மாத் அப்படிங்கிற இந்த சிவபுஜங்க பிரயாகேல பகவத்பாதாள் பண்ணின இந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டாரு முன்னாடி. இப்படி பேச தெரியணுமா? ஆச்சாரியரிடத்துல பேச தெரியணுமா? தைரியமா பேசணுமா? வெட்கப்பட்டு பேசாம இருந்துடக்கூடாது. சமயம் கிடைச்சுதானா அப்படி பேசணும். குரு பரம்பரை முழுக்க பார்த்தா தகுந்த சமயத்துக்கு ஆச்சாரியனிடத்துல அப்படி பேசி தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. கஸ்துவம் அப்படின்னு பகவத்பாதாள கேட்டதுல இருந்து அதே கேள்வி பகவத்பாதாள் ஹஸ்தாமலகரை பார்த்து திருப்பி அதே கேள்வியை கேட்கிறார். கஸ்துவம், யார் அப்படின்னு கேட்கிறார். தன்னை கேட்கும் பொழுது தசஸ்லோக்கிய சொன்னார் இல்லையா பகவத்பாதாள், தன் சிஷ்யன் சளையில. இவர் என்ன ஹஸ்தாமலகர் என்ன பண்ணார்னா, அவர் உடனே அவர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டார் வேதாந்தபரமா, ஹஸ்தாமலக்கியம். அந்த ஸ்தோத்திரத்துக்கு பகவத்பாதாள் பாஷ்யம் பண்ணினதா சரித்திரம் சொல்றது. அது போல இவர் சிவபுஜங்கத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இப்படி சொன்ன உடனே ஆச்சாரியாளுக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. மனசால அம்பாளுக்கு தன்னுடைய கிருதஜ்ஞையை தெரிவிச்சுண்டு, நான் மனசுல ஆசைப்பட்டே நீ நடத்தி கொடுத்துட்டாய் அப்படின்னு அம்பாளை தியானம் பண்ணிட்டு மகாராஜாட்ட சொன்னார். இந்த குழந்தை நம்மளுடைய சிஷ்ய சுவாமிகளா வரத்துக்கு தகுந்த குழந்தை, இந்த பீட்டத்துக்கு ஒரு ஆச்சாரியர் அப்படின்னு சொன்னா, நான் ஏதோ கதை சொல்றேன், கதை கேட்கிறேன். 8 வயசுல இந்த குழந்தைகிட்டக்க இந்த ஸ்லோகம் சொன்னார் அப்படிங்கறத தகுதியை வச்சுண்டா ஆச்சாரியால் எடுத்திருப்பார். பிரத்யக்ஷமா தெரியறது கதை முழுக்க இவா எல்லாருமே சர்வஜாள் அப்படின்னு. சர்வஜனா ஒருவன் இல்லாதபடி போனா இவ்வளவு பெரிய பீட்டத்துக்கு 8 வயசுல ஒரு குழந்தைய இவர் தைரியமா எடுக்கணுமானா, இவர் ஸ்வயம் பரமேஸ்வரனா இல்லாதபடி போனா, அல்லது அம்பாளா இருந்து இவர் அந்த வேலையை பண்ணல அப்படின்னு சொன்னா எந்த தைரியம்? சர்வஜாள்னு அர்த்தம். உடனே அந்த வீட்டுக்கு சொல்லி அனுப்பிச்சு லட்சுமி நரசிம்ம சாஸ்திரிகள் சிவசுவாமிங்கிற குழந்தையோட அண்ணாவை வர வச்சு பேசுறார் மகாராஜா. என்ன சொல்றார்? கொடுக்கவே மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். எப்படி ராமனை கேட்க போன விஸ்வாமித்திரருக்கு தசரதர் அவ்வளவு பதில் கொடுக்கிறாரோ ராமாயணத்துல, அது போல லட்சுமி நரசிம்ம சாஸ்திரிகள் மகாராஜாவும் பேசுறான். எப்பா உனக்கு இது ரொம்ப உன் குடும்பத்துக்கே ஸ்ரேயசு, உன்னுடைய குடும்பமே கரையேறும்லாம் சொல்றாரு ராஜா. அந்த தம்பிகிட்ட இருக்கிற பாசம், அப்பா அம்மா கடை இல்லாத குழந்தை அது, அவனை பாசமா வளர்த்திருக்கேன், அவனை இந்த யதியாசிரமத்துக்கு அவன் தகுந்தவன் இல்லைங்கிற ஆச்சாரியால் அதுக்கும் மேல பேசுற. ஏவம் நானா வசன சதுரம் தத்ர லக்ஷ்மீ நிருசிம்ஹம் பிராத்ருஸ்நேக பிரசர விவசம் தம் குரு சஞ்சகாதே மைவம் பூயः கதய வச்சனம் சாஸ்திர நிஷ்ணாத புத்தேः பிருத்திவீபாலே மயி ச சகஜ பிரீதிமாலோச்சயத்வம் ஏவம் நானா. ஆர்குமெண்ட் போறதுன்னுட்டா கவி. ஏவம் நானா வச்சன சதுரம் தத்ர லக்ஷ்மீ நிருசிம்ஹம். அந்த லக்ஷ்மி நிருசிம்மன் ஆச்சாரியாள் மகாராஜா 3 பேரும் பேசுறார். அதுக்கு மேல ஆச்சாரியாள் சொன்னார், இந்த குழந்தைக்கு ஆயுசுல சில பிரச்சனை இருக்குப்பா, அது சன்னியாச ஆசிரமம் எடுத்துட்டு கொடுத்தானா அந்த 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 குறை நீங்கும். எல்லாம் பாருங்கோ பகவத்பாதாள் சரித்திரம் தான். 8 வயசுல அந்த குழந்தைக்கு போயிடும் அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி அகஸ்தியர் வந்தாரோ, 16 வயசுன்னு நீட்டு வச்சு கொடுத்தார், 16 வயசுல எப்படி வியாசாச்சாரியால் வந்தாரோ, அது போல இந்த குழந்தைக்கு பால்யத்திலேயே சில ஆபத்து இருக்கு அப்படிங்கிறதுனால நீ குடுன்னு கேட்கிறார் ஆச்சாரியர்.
அதுக்கு மேல மகாராஜாவும் நிர்பந்தப்படுத்துறார், நீ கொடுக்கணும்னு. அப்புறம் லட்சுமி நரசிம்மன் ஒத்துனுட்டார். இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா ஒரு கிரகஸ்தனுக்கு? அந்த ஆசிரமத்துக்கு போனா அது எவ்வளவு கடினமான ஆசிரமம் அப்படின்னு ஏதோ நம்ம பிராக்டிக்கலா பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பட்சம், சாஸ்திரமே கண்டிக்கிறது. விசக்ஷணாக ஸ்ரவணோபசாதனாதி அப்படின்னு பாகவதம் சன்னியாசாசிரமத்துல ஒருத்தன் பிரவேசிக்கிறான் அப்படிங்கும் பொழுதே ஜாக்கிரதை அப்படிங்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா கையாள வேண்டிய ஆசிரமமா இருக்கிறதுனால, லட்சுமி நரசிம்ம சாஸ்திரிகளும் பண்டிதனா இருக்கிறதுனால இந்த ஆசிரமத்துக்கு உரிய நியமங்கள் இந்த குழந்தைக்கு பரிபாலனம் பண்ண முடியுமோ அப்படிங்கிற தாபத்தினால இப்படி பேசியிருப்பாரே தவிர, அவரும் மகாபுருஷால் தான். மகான்களுடைய சரித்திரத்துல வரவா அத்தனை பேரும் மகாபுருஷால் தான். எல்லாம் உலகத்திலவா ஒரு மாதிரி காட்சி கொடுத்தாலும் எல்லாரும் மகாபுருஷர்கள் அப்படிங்கிறதுதான் சத்தியம். இல்லைன்னா இந்த கதையில அவ ஒரு கதாபாத்திரமா இருக்கவே முடியாது. இது தெய்வ லீலை, இது சாமானிய மனுஷ லீலை இல்லை. இந்த குழந்தைய இது என்ன சுவாரஸ்யம்னா, கதையில எல்லா கதைகளையும் பார்த்தேளானா பெரியவா எல்லாரும் குழந்தைய அனுப்பும்பா குழந்தைதான் அழும், நான் போமாட்டேன்னு. இங்க அண்ணாதான் அழுறார். இந்த குழந்தை ஒரு வார்த்தை நான் போமாட்டேன்னு சொன்னதா தெரியல சரித்திரத்துல. ஏன்னா அதுக்கு தன்னுடைய அவதார காரியம் புரியுமோ என்னவோ. இந்த குழந்தை தயாரா இருக்கார். இந்த பாலசுவாமிகள் ஒரு நல்ல நாள் குறிச்சு ஆச்சாரியால் சன்னியாச ஸ்வீகாரத்துக்கு சிங்கேரியில கூட நடக்கல, மைசூர்லயே தான் நடக்கிறது. மைசூர்ல லட்சுமி நாராயண கோவில், அந்த கோவில்ல தான் சன்னியாச ஸ்வீகாரம்னு முடிவு பண்ணினா. மகாராஜாவுக்கு ஒரு ஆசை, நாளை காத்தால இந்த குழந்தை சன்னியாசம் ஸ்வீகரிச்சுட்டானா நமக்கு பழகிறதுக்கு இவ்வளவு சௌலபியத்தோட கிடைக்காது அப்படிங்கிறதுனால முதல் நாளைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு பல்லக்கெல்லாம் அனுப்பிச்சு இந்த குழந்தைய அதனுடைய கிரகத்துல இருந்து அரண்மனைக்கு வர வச்சு இந்த குழந்தைய லாலனை பண்ணி உச்சி முகுந்து, ஏன்னா 8 வயசு குழந்தையா இருக்கிறதுனால அந்த குழந்தைய கொண்டாடி நாளையில இருந்து இப்படி பழக கிடைக்காது அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைய தொட்டு தழுவி அனுப்பிச்சு வச்சா. மறுநாள் கார்த்தால குழந்தை பிறந்தது 1858. 1866 வருஷம் காத்தால 6 மணிக்கு சத்திர சாமர உபச்சாரங்களோடு கூட இந்த குழந்தைய தன்னுடைய கிரகத்திலிருந்து பல்லாக்கல வரவழைச்சு மைசூர்ல இருக்கிற இந்த கோவில்ல பூர்வாங்கமா பண்ண வேண்டிய கிரியைகள் எல்லாம் பண்ணி மைசூர் காலஞ்சி அப்படிங்கிற பெரிய ஏரியில வச்சுதான் இந்த குழந்தைக்கு ஸ்நானம் எல்லாம் ஆகி எல்லாம் மேற்படி பண்ண வேண்டிய கிரியைகள் எல்லாம் நடக்கிறது. சன்னியாச ஸ்வீகாரம் ஆறுது. இந்த குழந்தைக்கு கட்டிசூத்திரம், தண்டம், கமண்டலம் எல்லாம் கொடுத்து திருப்பி மறுபடியும் ஆலயத்துக்கே, லட்சுமி நாராயண ஆலயத்துக்கே அழிச்சுன்னு வந்து அங்க வச்சு மகா வாக்கியோபதேசம், பிரணவோபதேசங்கள் எல்லாம் ஆறுது. சர்வஜ்ஞோசௌ விதித மகிமா கிராகயன்னே அக்ஷயாப்தே சத்யே திஷ்டன்னே நிரவதி சுகே பூர்ணகாமோ பபூவ. இந்த குழந்தை சன்னியாசம் வாங்கிண்டு குருட்டக உபதேசம் வாங்கின்றத கவி வர்ணிக்கிறார். சர்வஜ்ஞோசௌ. பொதுவா சன்னியாச தர்மத்தை எப்படி சொல்றோம்? வித்வத் சன்னியாசம், விவிதிஷா சன்னியாசம் அப்படின்னு 2 சொல்றோம். விவிதிஷா சன்னியாசிகள் தான் நமக்கு நிறைய காண கிடைக்கிறவா. அதாவது ஞானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சன்னியாசம் வாங்கிட்டு ஆசிரம ஸ்வீகாரத்துக்கு அப்புறம் சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி அதனால ஞானம் ஏற்பட்டு தத்வாரா மோட்சம் படுறதுக்காக ஆசிரமத்தை ஸ்வீகரிச்சுண்டவாளதான் மெஜாரிட்டி பார்க்கணும். சிலவாளுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி உள்பட சன்னியாசாசிரமத்துக்கு அப்புறம் தான் பல பேர் உழைக்கிறதையும் பார்க்கிறோம். ஆனா அந்த சாதன சதுஷ்டயத்துக்கே கொஞ்சம் செக்லூஷன் வேணும் அப்படிங்கிறதுனால சன்னியாசம் வாங்கிக்கிறவளை பாக்குறோம். ஆனா இங்க 8 வயசு இந்த குழந்தைக்கு சன்னியாசம் கொடுக்கும் பொழுது ஆச்சாரியால் சொல்றார், சர்வஜ்ஞாசௌ விதித மகிமா ராகயன்னே அக்ஷயாப்தே. இந்த வருஷத்துல அக்ஷயம் அப்படிங்கிற வருஷத்துல இந்த குழந்தைக்கு சன்னியாச ஸ்வீகாரம் ஆறுது. இந்த குழந்தைய வர்ணிக்கிறார். இந்த குழந்தையான நீ பால சன்னியாசியை பார்த்து சொல்றார், நீங்க சர்வஜ்ஞன், நீங்க சர்வஜனாவே இருக்க. அதாவது வித்வத் சன்னியாசின்னு அர்த்தம், ஞானி. ஆசிரம ஸ்வீகாரம் தான் இப்ப நடக்கிறது. இதுக்கப்புறம் சாதனை பண்ணி சிரவணம் பண்ணி அதுக்கப்புறம் ஞானத்தை அடையிறது போல இல்லை இங்க சரித்திரம்.
எடுத்த உடனே சொல்லிட்டார், நீங்கள் சர்வஜன். விதித மகிமா, என்னென்ன மகிமைகள் இருக்கோ அவ்வளவு மகிமைகளும் எல்லாம் பொருத்தப்பட்டவராக, அவ்வளவு மகிமை, அவ்வளவு யசஸோடு கூட சத்தியே திஷ்டன்னே, இதுக்கு மேல சொல்றார், சத்தியத்திலேயே நில்லு. சத்தியே திஷ்டன்னே, சத்தியத்திலேயே நிக்கிறார். சத்தியம்ங்கிறது என்னன்னா நிரவதி சுகே, எல்லாம் பிரம்மனிஷ்ட லட்சணமா இருக்கு. சரித்திரமே ஆரம்பமே அப்படி இருக்கு. சத்தியே திஷ்டன்னே நிரவதி சுகே. சத்தியம் அப்படின்னா என்ன? மாறுதல் அடையாதது, அழிவற்றது, உற்பத்தி அல்லாதது, அதனாலேயே நாசமும் இல்லாதது. எதை சொல்றது? சொரூபம் தான். சொரூபத்தை சொல்றா. அதனால சொல்றா சத்தியே திஷ்டன்னே நிரவதி சுகே. நிரவதி அப்படின்னா அவதினா லிமிட். லிமிட்டோட இருக்கக்கூடிய ஆனந்தத்தை தானே நம்ம உலகத்துல பாக்குறோம். ஆனந்தம்னே சொல்ல முடியாது, சுகம் தானே அது. ஒரு அவதி, ஒரு லிமிட் இருக்கிற சுகத்தை தான் உலகத்துல பார்க்க முடியாது நம்ம. ஆனா இங்க என்னன்னா நிரவதி சுகே பூர்ண காமோ பபுவே. பொதுவா சொல்றா போல அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. வாசனாக்ஷயம் ஏற்பட்டு பிரம்மனிஷ்டனாவே இருக்கார். அப்பேற்பட்டவனுக்கு இங்க ஆசிரமம், அப்பேற்பட்டவருக்கு தான் இங்க ஆசிரம ஸ்வீகாரம். எப்படி 8 வயசுல கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டேன் இல்லையா? இதனாலதான் 8 வயசுல கொடுக்க முடியும். இதான் காரணம். ஏன்னா ஆச்சாரியால் என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன இங்க ஸ்லோகத்துல வர்ணிச்சோமோ அது அவ்வளவும் ஆச்சாரியால் விவேக சூடாமணில அப்படியே ஸ்ரோத்ரியா அவ்ரஜினஹ அகாமஹதஹ யஹ பிரம்மவித்தமஹ பிரம்மணி உபரத சாந்தஹ நிரிந்தனைவானலஹ அஹேதுகதயா சிந்துஹு பந்துஹு ஆனமதாம் சதாம். ஒரு லட்சணம் பிரசித்தம் விவேக சூடாமணில. ஸ்ரோத்ரியா, வேதத்தினுடைய தத்துவத்தை, வேதத்தினுடைய சிரோபாகமான உபனிஷத் தத்துவத்தை நல்லா தெரிஞ்சின்றவனாக, பூரணமா வேதத்துல இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சின்றவனாக, ஸ்ரோத்ரியா அவ்ரஜினஹா அகாமஹதஹா, பாபம் அப்படிங்கிறது தோஷ லேசம் கூட இல்லாதவனாக, காமக்ரோதாதிகள் திலம் கூட மனசுல இல்லாதவனாக, பிரம்மவித்தமஹா, பிரம்மனிஷ்டனாக கூட, பிரம்மணி உபரத சாந்தஹா, சரீரத்தோடையோ மனசோடையோ புத்தியோடோ இந்திரியங்களோடையோ உலகத்தோடையோ தன்னை அட்டாச் பண்ணிக்காம, பிரம்மணி உபரதா, தான் அப்படிங்கிறது பிரம்மஸ்வரூபந்தான் அப்படின்னு மற்றும் தன்னைத்தானே எவனொவன் உள்வாங்கினுட்டானோ, யாருடைய சக்ஷுசு உள்நோக்கி திரும்பிடுத்தோங்கிறது இல்லையா உபனிஷத்து, கட்டோபனிஷத் சொல்றது. ஆவருத்த சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன்னு அப்படின்னு உபனிஷத்துல பிரசித்தமான வாக்கியம். ஆவருத்த சக்ஷு, யாருடைய திருஷ்டி உள்நோக்கி திரும்பிடுத்தோ, அதுதான் இங்க சொல்றார். பிரம்மணி உபரதா சாந்தா நிரிந்தன இவானலஹா, ஃபியூவலே இல்லாம எரியிற அந்த அக்னி, இந்தனம் இல்லாம எரியிற அந்த அக்னி, அப்படியே பிராரப்தம் மட்டும் மிச்சப்பட்டிருக்கிறதுனால ஒரு சரீரம், சஞ்சிதமோ ஆகாமியோ எந்த கர்ம சம்பந்தமும் இல்லாம சரீரம் ஒண்ணு எடுத்துக்கணும்னு பாக்கி, இந்த காரணத்தை சொல்றதை காட்டிலும் நமக்கு இப்படி ஒரு ஆச்சாரியால் கிடைக்கணுங்கிற பாக்கியத்தினால அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்காரு அந்த சரீரத்துல. அஹேதுகதயா சிந்து, அஹேதுகதயா சிந்து பந்துஹு ஆனமதாம் சதாம் அப்படின்னு குரு லட்சணம் அப்படியே பொருந்தும்படி இருக்கு இந்த ஸ்லோகத்துல. சர்வஜ்ஞோசௌ விதித மகிமா கிராக என்னே அக்ஷயாப்தே சத்யே திஷ்டன்னே நிரவதி சுகே பூர்ணகாமோ பபூவ. பிரணவோபதேசம் ஆச்சு, அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொன்னார். மகா வாக்கியோபதேசங்கள்லாம் ஆச்சு. இது எப்படின்னா எல்லாம் தெரியும், இத இப்படி இது குரு முகமா அப்படி கிளம்பிடுத்தோ இல்லையோ, அது இக்னைட் பண்றா போல, அது கிளப்பி விடுறா போல அது கிளம்பிடுச்சு. குழந்தைக்கு அடுத்தது யோகப்பட்டம் வைக்கணும். யோகப்பட்டம் வைக்கணுமானா
எவ்வளவு பெரிய யோகப்பட்ட ஆச்சாரியாளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு காரணம் குருவானவருக்கு பெயர் நிருசிம்ம பாரதி மகாசுவாமிகள். இவருடைய குருவுக்கோ சச்சிதானந்த பாரதி மகாசுவாமிகள்னு பெயர். அதனால குருவுக்கு தன் குருவனுடைய நாமம் தன் சிஷ்யனுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால சச்சிதானந்த பாரதி அப்படிங்கிறதுல அவருக்கு சங்கல்பம் இருந்தது. கூட இருந்து இவ்வளவு காரியக்கிரமத்துல உதவினது மைசூர் மகாராஜா. மைசூர் மகாராஜாவுடைய குரு யாரு? இப்ப இருக்கிற மகாசன்னிதானம். அவருடைய இந்த கதையில ஒரு மகாசன்னிதானம் நிருசிம்ம பாரதி மகாசுவாமிகள். அதனால மகாராஜாக்கு என்ன ஆசைன்னா, உங்களுடைய யோகப்பட்டமும் அவருடைய யோகப்பட்டத்துல இருக்கணும். அப்புறம் இந்த குழந்தைக்கு அவ அப்பா பிறக்கிறதுக்கே முன்னாடி சிவசுவாமி அப்படின்னு ஆசையா வச்ச பேர் இல்லையா? அதனால ஆச்சாரியாருடைய மனசை பாருங்க எப்படி புரிஞ்சுட்டு இருக்காரு. அத அந்த பேரும் இந்த யோகப்பட்டத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ சச்சிதானந்த சிவ அபிநவ நிருசிம்ம பாரதி மகாசுவாமிகள் அப்படின்னு பெரிய யோகப்பட்டம். உர்வாதிஷ்டம் மகதபிநவ ஸ்ரீ நிருசிம்ஹாபிதானம் சத் சிஷ்யாக்கியம் சகல சுபதம் சச்சிதானந்த பூர்வம் பிக்ஷுஹு பாலஹ சிவபதயுதம் யோகபட்டம் ச கிருஹன்னே வியாக்கியாபீட்யாம் க்ஷிதி சுரவரைஹ பூஜிதைஹ அப்யஷேச்சி. கவி சொல்றார் இந்த விஷயத்த. சர்வாதிஷ்டம் மகதபிநவ ஸ்ரீ நிருசிம்ஹாபிதானம் சத் சிஷ்யாக்கியம் சகல சுபதம் சச்சிதானந்த பூர்வம். இந்த யோகப்பட்டம் வச்சார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த குழந்தை மைசூர்ல சன்னியாச ஸ்வீகாராய் மைசூர்லயே இருக்கார் பூஜையோடு கூட. அன்னைக்கு சன்னியாச ஸ்வீகார உற்சவங்கள்லாம் ஆகி சிஷ்யனுக்கு சாயங்காலம் பண்ண வேண்டின ஆன்மீகத்தெல்லாம் சொல்லி தரணும் இல்லையா? குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஆன்மீகங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு நேர்த்திக்கு என்னைக்கு இந்த உற்சவம் ஆரம்பிச்சதோ நேத்தி காத்தால ஆரம்பிச்சது, இன்னைக்கு காத்தால சன்னியாசம் தான். ஆகாரமே கிடையாது. அதுவும் நேத்திக்கு ராத்திரி ஜாகரண விரதம், தூங்கக்கூடாது. மறுநாள் காத்தால ஆகாரம் கிடையாது. சாயங்காலம் ஆயிடுத்து இல்லையோ, 8 வயசு குழந்தை தானே, ஆன்மீகங்கள்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் பொறி கொடுத்தாராம் சாப்பிடுறதுக்கு. பொறி சாப்பிட்டுக்கலாம்னு பக்கத்துல ஒரு கிருஷ்ணாஜனம் மாந்தோல் விரிச்சு குழந்தைய படுக்க வச்சுட்டார். குழந்தை தூங்கி போயிடுச்சு. ஆச்சாரியால் தன்னுடைய ஆன்மீகத்தை ஆரம்பிச்சார். தியானத்துல இருக்கார். யோகி விருத்தா சயன சமயே ஜாகிரதம் சுப்ரசன்னம் பஷ்யன்னே சர்வோகமிதி முஹு பாஷமானம் பிரசாந்தம் வேதாந்தார்த்த பிரவச்சன பரம் வாமதேவாதிகல்பம் பிரத்யக் திருஷ்டிம் சபிருஷம துஷத் சந்திரமௌலே பிரசாதே யோகி விருத்தः சயன சமயே ஜாகிரதம் சுப்ரசன்னம். பக்கத்துல இந்த குழந்தை சயனிச்சு தூங்கி போயிடல. தூங்க போகலங்கிறது எப்படி தெரியுதுன்னா இப்ப தெரிய போறது ஸ்லோகத்துல. யோக சமாதியில தான் இருக்கு அந்த குழந்தை. பஷ்யன்னே சர்வோகமிதி முஹு பாஷமானம் பிரசாந்தம். தூக்கத்துல இந்த குழந்தை தூக்கம்னு நான் சொல்றேன். சயனிச்சுட்டு இருக்கிற சமயத்துல இந்த குழந்தை சர்வோகம் 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 அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே குருவுக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எவ்வளவு வருஷமா குருகிட்ட உபதேசம் ஆகி தத்துவ விசாரம் பண்ணி இன்னும் சிரவணம் பண்ணி போறல, இன்னும் விட்ட குறை தொட்ட குறைன்னு எங்கேயோ பட்ட பிராரப்தம், ஏதோ கர்மா வந்து கோபத்தினாலேயோ காமத்தினாலேயோ லோகத்தினாலேயோ எப்படியோ வந்து கெடுத்துடுறது. எவ்வளவு பூர்ணமா இனி அடைய வேண்டியதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சர்வ வாசனா க்ஷயம் உண்டானதுனால பஷ்யன் சர்வோகமிதி முஹு பாஷமானம் பிரசாந்தம். சர்வோகம் அப்படிங்கிறது என்னன்னா வேதாந்தத்துல அத்வைதத்தினுடைய பராகாஷ்டையான நிலை. உபதேசம் காத்தால ஆயிருக்கு அப்படின்னா சாயங்காலம் சர்வோகம் அப்படின்னு அனுபவத்துல ஸ்மரிக்கணுமானா
வேதாந்திகளுக்கே புரியுற விஷயம். வேற அவ்வளவு சீக்கிரம் இதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால ஆச்சாரியாளுக்கு வந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்ல. அவ்வளவு சந்தோஷப்படுறாரு மனசுல இந்த குழந்தைக்கு. ஏன்னா இந்த குழந்தை 8 வயசுல சன்னியாசியா இந்த மடத்துக்கு எடுக்கிறோம். இந்த குழந்தை நாளைக்கு எப்படி இருக்க போறான்னு தெரியாது. ஆனா நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை அம்பாள் அனுகிரகத்தினால எடுத்தாச்சு. ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றேன், எடுத்தாச்சு. இந்த குழந்தை நாளைக்கு இந்த மடத்துக்கு பெரிய புகழ கொண்டு வரணும், சம்பிரதாயத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டே தானே இருந்திருக்கோம். இன்னைக்கு அதுக்கு எவ்வளவு பெரிய சமாதானமா இருந்திருக்கும். அது சர்வோகம் அப்படிங்கிற வார்த்தை உச்சி குளிர்ந்து போயிட்டார் ஆச்சாரியார். அதுல இருந்து இந்த குழந்தைக்கு ரொம்ப மும்முறையா பாடத்தை ஆரம்பிச்சுட்டார். சாயா கல்பம் விஹித சமயே போஷயன்னே சத்கதாபிஹி ஸ்வாசாரம் ச ஸ்வயமுபதிசன் சாதரம் சாஸ்திரவாச்சா நித்யே கிருத்யே ஸ்ரம விரஹிதம் வித்யயா தம் விதன்வன்னே யோகீரேஜே ஜனக ஜனனி மாத்ருகல்போ சமானா சாயா கல்பம் விஹித சமயே போஷயன்னே சத்கதாபிஹி. இந்த குழந்தையோட யாத்திரை புறப்படுறா. யாத்திரையா புறப்பட்டா முதல்ல வந்த க்ஷேத்திரம் நஞ்சுண்டேஸ்வரருடைய கோவில். நஞ்சுண்டேஸ்வரம் அப்படின்னு மைசூருக்கு மிக சமீபத்துல இருக்கிற பிரசித்தமான ஸ்தலம். அந்த க்ஷேத்திரம் வரும்பொழுது பாலசுவாமிகளுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல, ரொம்ப முடியாம போயிடுச்சு. தீராத ஜுரம் வந்த உடனே மடத்துல இருந்தவா எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறா. உடனே ஆச்சாரியால் அங்க போய் நஞ்சுண்டேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணி இந்த குழந்தைய போலவே ஒரு சின்ன ஸ்வர்ண விக்கிரகம் பண்ணி அங்க சோமாஸ்கந்த மூர்த்தியோடய சேர்த்து பிரதிஷ்டையே பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இந்த குழந்தைக்கு உடம்பு நல்ல ஸ்வஸ்தி ஆகி ஆச்சாரியோட வந்து சேர்ந்துட்டாரு யாத்திரையில. யாத்திரா சமயத்திலேயே பூர்வாசிரம அண்ணாவான லட்சுமி கிருஷ்ண சாஸ்திரிகள், கனகாலூர் சாமா சாஸ்திரிகள் அப்படிங்கிற 2 பேரும் சாஸ்திராதீனம் பண்ணியிருக்கா, சாஸ்திராதீனம் பண்ணி வச்சிருக்கா. அதுக்கு நடுவுல எங்கெங்கெல்லாம் யாத்திரைக்கு நடுவுல சமயம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆச்சாரியாலும் பாடம் நடத்துவாராம். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. சாயா கல்பம் விஹித சமயே போஷயன்னே சத்கதாபிஹி சத்கதாபிஹி. போஷயன்னே சத்கதாபிஹி, இந்த குழந்தைய போஷிக்கிறது. குழந்தைய போஷிக்கிறார். எதனால போஷிக்கிறார் அப்படின்னா சத்கதைகள். சத்கதைகள்ங்கிறது என்னன்னா இந்த பீఠத்தினுடைய பூர்வாச்சாரியார்களுடைய கதைகள்னு இன்டர்பிரட் பண்ணலாம். என்னுடைய குருநாதர் எப்படி இருந்தார், அதற்கு முன்னாடி இருந்த குருநாதர் எப்படி இருந்தார், எப்படி எல்லாரும் தபஸ்விகளா இருந்தா, எப்படி தன்னுடைய தர்மத்தையும் பரிபாலனம் பண்ணினா தன்னை ஆசிரிக்கிறவாளுடைய தர்மத்தையும் சேர்த்து பரிபாலனம் பண்ணினா. ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா அப்படின்னு ஒரு குணம் ராமர்கிட்ட சொல்லப்படுற குணம் அது. அதைத்தான் சொல்றார், தன்னுடைய அனுஷ்டானத்தையும் விடாம தன்னை ஆசிரிக்கிறவாளையும் அனுஷ்டிக்கும்படி பண்ணிட்டு எப்படி இருந்தா நம்முடைய ஆச்சாரியர்கள் அப்படின்னு இந்த பீட்டத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லுவார் போல இருக்கு. போஷயன்னே சத்கதாபிஹி. அப்புறம் நித்தியப்படி பண்ண வேண்டிய சுதர்மமா இருக்கக்கூடிய ஆன்ஹிகங்கள், ஆன்ஹிகம், அப்புறம் ராத்திரி பண்ணக்கூடிய சந்திரமௌலீஸ்வர பூஜை, இது எல்லாத்தையும் செக்ஷனுக்கு சொல்லி தரணும் இல்லையா. ஸ்வாச்சாரம் ச, ஸ்வயம் தானே உட்காந்து அவருக்கு என்ன பண்றாருன்னா உபதிசன், எல்லாத்தையும் உபதேசமா பண்றார். சாதரம் சாஸ்திரவாச்சா, சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அத போலவே ஆச்சாரத்தை எல்லாத்தையும் மடத்தினுடைய சம்பிரதாயம் எல்லாத்தையும் சிஷ்யனுக்கு சொல்லித்தரார். நித்யே கிருத்யே ஸ்ரம விரஹிதம் வித்யயா தம் விதம். தனக்கு இருக்கிற வித்யைய ஷேர் பண்ணிக்கிறார். எப்பொழுதுமே சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஞானம் என்ன ஆகுதுன்னா ஞானம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. நமக்கு ஒரு அளவுக்கு ஒண்ணு தெரியும்னா ஒருத்தர் உட்கார வச்சு ஒண்ணு சொல்லி தரும் பொழுது நமக்கு குறையாது, நமக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும். அதனால இங்க விதனோதி அப்படிங்கிற பதம் இவருடைய ஞானத்தை அவர் எக்ஸ்பாண்ட் பண்ணினாராம் சிஷ்யனுக்கு கொடுக்கறதுனால. நித்யே கிருத்யே ஸ்ரம விரஹிதம் வித்யயா தம் விதந்தம், தன்னுடைய நித்தியப்படி பண்ண வேண்டிய ஆன்மீகங்கள் அதனால எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் ஆகாம
இந்த ஆத்ம வித்யையும் ஆச்சாரியாள்கிட்ட படிச்சுட்டு இருக்கார். யோகி ரேஜே, யோகியானவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. என்னன்னா, போஷணம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார், அப்புறம் என்னன்னா விதன்வன்னு விதனோதி கொடுத்தா, ஷேர் பண்ணிட்டா. இது இது மூணு பேர்கிட்ட பார்க்க வேண்டிய குணம். இந்த குழந்தைக்கு 8 வயசுல 2 வயசு இருக்கிறச்சே அப்பா போயாச்சு, அப்புறம் 5 வயசு இருக்கிறச்சே அம்மா போயாச்சு, அப்புறம் 8 வயசு இருக்கிறச்சே அண்ணாவை பிரிஞ்சாச்சு இல்லையா? அதனால இப்ப ஆச்சாரியால் என்னவா இருக்காருன்னா, போஷணம் அப்படிங்கிறது அம்மாவனுடைய குணம். குடும்ப தர்மங்கள் எல்லாம் சொல்லி, பெரியவாழ்கிட்ட பழக வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லி, சத் கதைகளை சொல்லி போஷணம் பண்ண வேண்டியது அம்மாவனுடைய குணம். அதனால போஷணம் பண்ணும் பொழுது அம்மாவா இருக்கார். உபதிசன்னே ஸ்வ ஆச்சாரம் அனுஷ்டானம் இத்தியாதிகள் எல்லாம் உபதேசம் பண்ண வேண்டியது அப்பாவனுடைய குணமா இருக்கிறதுனால உபதிசன்னே அப்படின்னு உபதேசம் பண்ணும் பொழுது அப்பாவா இருக்கார். நித்தியே கிருத்தியே சிரம விரகிதம் வித்யா தம் தந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது வித்திய கொடுக்கறதுல, வித்தியை கொடுக்கும் பொழுது எக்ஸ்பேண்ட் பண்றோம்னு சொன்னேன் இல்லையா? இந்த குழந்தை வாஸ்தவத்துல வித்தியை படிச்சது அண்ணாட்டதான். தர்க்கபாடம் பிராரம்பமானது அண்ணாட்ட தானே, வேணுங்கிற வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணினதும் அண்ணாட்ட தானே. அதனால சொல்றார் இந்த யோகியான குருநாதர், ஜனக ஜனனி பிராத்ருகல்போ, பிராத்ருகல்பா ஜனக ஜனனி பிராத்ருகல்ப அசமானஹா. அம்மா அப்பா அண்ணா மாதிரி இருந்தாருன்னு சொன்னா போறல இங்க கவிக்கு. அவர் சொல்றார் அம்மாக்கும் மேல அம்மாவா இருக்காராம், அப்பாவுக்கும் மேல அப்பாவா இருக்காராம், அண்ணாக்கும் மேல அண்ணாவா இருக்கார். இது எப்படியே இப்படி சொல்லணும்னா, சாமானிய அம்மா சாதாரண கதைகளை வேணா சொல்லி தருவா. ஆனா இவர் சொல்லி கொடுக்குற கதை என்னன்னா, இவருக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய கதையா இருக்கு. ஏன்னா பிரம்மவித்துகளுடைய கதை. அதனால அசமானஹா அம்மா, அசமானஹா அப்பா, அசமானமான பிராதா. லௌகிகமாவும் அர்த்தம் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல எப்படின்னா லௌகிகமா இல்லை இங்க விஷயம். அம்மா போஷிப்பா, அப்பா உபதேசிப்பா, அண்ணா தனக்கு இருக்கிறத கொடுப்பான் அப்படிங்கிற போல சொன்னாலும் இங்க ஆச்சாரியரே பூர்வமாவா ஆயிருக்கிறதுனால போஷிக்கிறார், உபதேசிக்கிறார், அண்ணாவா இருந்து பாத்துக்கிறார். அதனால இந்த குழந்தை தன்னை நம்பினா இங்க வந்திருக்கு. அதனால அதுக்கு சர்வமாவும் தானே இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த குழந்தைய பரிபாலனம் பண்ணிட்டு வரார். தத்துவோபதேசங்கள்லாம் ஆறுது, பாட்டம் எல்லாம் ஆறுது. ஆகி இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் வயசாகுது. 12 வயசு ஆகும் பொழுதுதான் ரொம்ப தீவிரமா பாட்டங்கள் ஆரம்பிச்சது. அது வரைக்கும் பால்ய சம்ஸ்கிருத பாட்டங்கள்லாம் ஆயிட்டு இருந்தது. 12 வயசுல இருந்து தீவிரமா தர்க்க பாடம், தர்க்க சங்கரத்துல இருந்து ஆரம்பிச்சு முக்தாவளி முதலிய கிரந்தங்கள் எல்லாம் பிராரம்பமாயிடுச்சு. எல்லாம் யாத்திரை சமயத்திலேயே பாடம், யாத்திரை சமயத்திலேயே பாடம். மத்தவாளுக்கெல்லாம் யாத்திரை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பாடத்தை முதல்ல நிறுத்தணும். ஒரு வாரம் ஊர்ல இல்ல, அதனால பாடம் இல்லை அப்படின்னு குருகிட்ட சொல்லிடுவோம் ஈஸியா. ஆனா இவ யாத்திரை ஆகட்டும் இதெல்லாம் இவளுடைய டெய்லி ரொட்டீன்ல இருக்கிறதுனால்தான். அதனாலதான் நித்தியே கிருத்தியே சிரம விரகிதம் வித்யா தம் விதந்தம் அப்படிங்கிற பதம் யாத்திரையிலேயே போறதுனால, டிராவல்லயே இருக்கும்பொழுது படிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் இல்ல சொல்லலாம். பண்ணும்பொழுதுதான் அந்த வித்யா, அதுவும் வித்தியையும் ஏதோ ஒரு கணக்கு காட்டணும், படிச்சாச்சு அப்படிங்கிறதுக்காக மூடி வைக்கிற வித்தியையும் இல்ல. நாளைக்கு ஜகத்துக்கே உபதேசம் பண்ணணும். ஆச்சாரியால் பெரிய கவியா இருக்கிறதுனால அவர் எவ்வளவு சுவாரஸ்யமா இந்த காவிய பாடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு படிச்சிருப்பார் அப்படிங்கிறத நமக்கு அவருடைய வர்ச்ச பார்த்தாலே தெரியுது. யாத்திரை பாட்டு நடக்கிறது. ஜம்பு க்ஷேத்ரே நிகில ஜனனி பூஜனே ஸ்வம் பிரபாவம் ஹாலாஸ்யேச்ச பிரதித மகிமா மீனனே மீனநேத்ரார்ச்சனாதௌ. அழகா கவி இங்க என்னென்ன க்ஷேத்திரங்கள்லாம் போனா அப்படிங்கறத சுருக்கமா சொல்றார். மைசூர்ல இருந்து கிளம்பி கணவாய் வழியா சத்தியமங்கலம் பிரதேசங்கள்லாம் பிரவேசிச்சு, அப்படித்தான் எல்லா ஆச்சாரியர்களும் சென்னை பிரதேசங்கள்ல யாத்திரை பண்ணிட்டு வரும்பொழுது பார்த்தேன்னா மோஸ்ட்லி இந்த மார்க்கத்துலதான் வருது. பிரவேசிச்சு கோயம்புத்தூர் வந்து, கோயம்புத்தூர்ல இருந்து அப்புறம் சேலம், திருச்சிராப்பூரி, அதாவது திருச்சி. அதான் சொல்றார் ஜம்பு க்ஷேத்ரே நிகில ஜனனி பூஜனே ஸ்வம் பிரபாவம்
हालास्येच प्रतित महिमा मीननेत्रार्चनादो हालास्येच மதுரை மதுரை வந்து மதுரையில மீனாட்சியை சேவிச்சு மீன நேத்ரார்ச்சனாதோ மீன அம்பாளை சொல்றார், மீனாட்சியை சொல்றார், திருச்சிராப்பள்ளியில சேவிச்சார்னு சொல்றார். அப்புறம் மதுரையில கல்யாண மண்டபத்துல ஜாக பூஜையோட இருந்து சந்திரமௌலீஸ்வர பூஜை ஆராதனைகள்லாம் பண்ணிட்டே யாத்திரைய தொடர்ந்துன்னு வந்தா ஒரு க்ஷேத்திரம் வந்தா அங்க ஞானானந்தபார சுவாமிகள் அவருடைய வர்க்கனுடைய அடிப்படையில தானே சொல்றேம்மா, யாத்திரை பண்ணும் பொழுது கூட எப்படி இருந்தது யாத்திரைன்னு வர்ணிக்கிறார். இன்னைக்கெல்லாம் அதை நமக்கு நம்பவே முடியாது. புஸ்தகத்துல பார்த்தா கணக்கு இருக்கு. 5 யானை, 5 ஒட்டகம், 60 குதிரை, 100 பசுமாடு, 20 வண்டி, 7 பல்லாக்கு, 50 பணுக்கு, 50 கத்தி தாங்கிட்டு இருக்கிற சிப்பாய்கள், 32 + 21 போலீஸ், சேவைக்கு இருக்கிற ஆட்கள் 21 பேரு, பல்லாக்கு, இவ்வளவையும் எடுத்துட்டு போனா ஏன்னா பெரிய ராஜ்யத்துக்கே குரு, அவ்வளவு சாம்ராஜ்யத்துக்கு ஆச்சாரியாள். மைசூர் சாம்ராஜ்யத்துக்கு, ட்ரிவாங்கூர் சாம்ராஜ்யத்துக்கு எல்லாம் ஆச்சாரியாளா இருக்கிறதுனால அப்படிதான் அவளுடைய புறப்பாடு இருந்திருக்கு. முன்னையும் பின்னையும் கத்திரியாள்லாம் புறப்படும் பொழுது எப்படி ரத கஜ துரக சேனைகள் போகுமோ அது போல ஆச்சாரியால் கிளம்பி போயிருக்கார் அப்படின்னு தெரியாது. தாமிர தீரம் சிரம் அதிவசன்னு காந்தி மத்திய க்ஷிபாத்திரம் ஒரு க்ஷேத்திரமா யாத்திரை பண்ணிட்டே வந்த ஆச்சாரியால் தாமிரபரணி தீரமா இருக்கக்கூடிய திருநெல்வேலி க்ஷேத்திரம் வந்து சேர்ந்தார். நம்ம மகா சன்னிதானம் சொல்லுவார், இந்த சம்பிரதாயத்துக்கு திருநெல்வேலிங்கிறது ஹிருதயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவார். அது காரணம் பின்னாடி தெரிய போறது. இந்த ஆச்சாரியால் நிறைய உற்சவம் பண்ண போறாரு. காலடி கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது திருநெல்வேலி சிஷ்யால் எவ்வளவு உபசாரம் பண்ணினா அப்படிங்கிறது பின்னாடி சரித்திரத்துல வரப்போறது. தாமிர தீரம் சிரம் அதிவசன்னே காந்திம தியக்ஷிபாத்திரம். காந்திமதி அப்படின்னு அம்பாள், நெல்லையப்பர் அப்படின்னு சுவாமி, சாலிவாட்டீஸ்வரர் அப்படின்னு பிரசித்தமான பெயர், பாடல் பெற்ற ஸ்தலம், பெரிய கோவில். கோவில்ல சுவாமியினுடைய சந்நிதிக்கு இடது பக்கம் இருக்கிற வசந்த மண்டபத்துல சந்திரமௌலீஸ்வர பூஜையோட உபய ஜெகத்குருக்கள் எழுந்தருள் இருக்காங்க. இப்படி வந்திருக்கும் பொழுது ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்து சேவிச்சு சுவாகதம் சொல்லி பூர்ண கும்பத்தோட ஆச்சாரிய அளந்து எழுந்தருளினான். நித்தியப்படி காத்தால பூஜையும் ஆச்சாரியால் பண்ணிட்டு இருந்தார். அப்போ காலம்பர பூஜைக்கு சிஷ்யாலாம் வந்து சேவிக்கிறது வழக்கம். பிக்ஷாவந்தனம் பண்றது, பாத பூஜை பண்றது. இந்த காலங்கள்ல கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்குன்னு தெரியறது ஹிஸ்டரியை பார்த்தா. இப்ப இருக்கிறா போல ஜன கூட்டம் கிடையாது, ரொம்ப கம்மிதான். யாரோ சில பேர் பாத பூஜை, யாரோ சில பேர் தான் பிக்ஷாவந்தனம் இத்தியாதிகள்லாம். அதனால வர ஜனங்களை காணும். நீங்க ஜனங்களே இல்ல, ஆச்சாரியால் பூஜை பண்ணிட்டு இருக்காரு, ஜனங்களே இல்ல. என்னன்னு விசாரிச்சார் நெல்லையப்பர் கோயில்ல. விசாரிச்சதுல கோவில்ல இருந்த யானைக்கு மதம் பிடிச்சு தெருவுல இறங்கி போயிடுத்து. அதனால ஜனங்கள் யாரும் கிட்ட வரத்துக்கு ரொம்ப பயப்படுறா. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, தானே தான் பாட்டு தான் பூஜையை பண்ணலாம் இல்லையா, யார் கேட்க போறா? தான் பூஜை பண்ணிட்டு இருக்கார், சிஷ்யால் இல்லையேன்னு விசாரிக்கிறார். இது போல ஒண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அந்த லோகக்ஷேமார்த்தம் அந்த ஹிருதயம் எதுக்கும் துணிஞ்சவா, எதுவும் பண்ண முடியும், எப்பேற்பட்டதும் பண்ணலாம். சன்னியாசிகளுடைய கதையெல்லாம் பார்த்தா அதுவும் பாரதத்துலதான் இது போல பார்க்க முடியும். வேற யாரும் இவ்வளவு பவர்ஃபுல் ஆனா அமைதி, இது ரெண்டும் ஒண்ணு சேருமோ? மகத்தான சக்தி ஆனா உள் திரும்பின பாவம், இது ரெண்டும் எங்க இருந்து ஒண்ணு சேரும்? அந்தந்த சமயம் வந்தாதான் தெரியுது அவ எதுக்கு கேப்பபிள் அப்படின்னு, இல்லைன்னா தெரியாது. சத்ரபதி சிவாஜி கதை சொல்றோம், அவர் அவ்வளவு பெரிய வீரனா இருந்தாருன்னு. பின்னாடி முழுக்க இருந்தது சமர்த்தர் சன்னியாசி, ஏக கோபியனம் கட்டிட்டு இருந்தார். ஆனா முகலாயர்களை எதிர்க்கிறதுக்கு சிவாஜிக்கு முதுகெலும்பா நின்றார். எதுவும் சாத்தியம்ங்கிறதுக்கு சொல்ல வரேன். உடனே தன்னுடைய பால்ய சிஷ்யர் இருக்காரே, இப்ப அவருக்கு 16 வயசு, 8 வருஷம் யாத்திரை.
நான் சொன்னதுல 8 வருஷம் போயிடுச்சு. 8 வருஷம் போனதால 16 வயசு பாலகன், அவர் பால சன்னியாசி. அவரை கூப்பிட்டு அவருடைய கமண்டல ஜலத்துல தன்னுடைய கமண்டலத்திலேருந்து கொஞ்சம் தீர்த்தத்தை சேர்த்து அந்த யானையை அடக்கி அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னு. இது இது சன்னியாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதா இல்ல க்ஷத்ரியால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதா தெரியல. பார்த்தீங்களா, இது சாத்தியமாகுமா? ஆனா அவளுக்கு எதுவும் சாத்தியம். எதனால சாத்தியம்? எதனால அந்த யானையை கண்டு இவருக்கு பயம் இல்லை அப்படிங்கிறது எதுல எப்படி சொல்ல முடியும்னா, பகவத்கீதை பிரமாணம். பிராமணா கவிஹி ஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்சனா. பகவத்கீதை பிரமாணம். இந்த கதையை வச்சுட்டுதான், இந்த கதை எனக்கு என்னுடைய எண்ணம் இது, இந்த கதையை வச்சுட்டுதான் அங்க கீதையில ஹஸ்தினிங்கிற பதமே போட்டானோ பகவான்னு தோணுது. பண்டிதனானவன் கற்றறிந்த பிராமணன் இடத்திலையும் சரி, இல்ல ஜாதிஹீனனா இருக்கிறவன் இடத்திலையும் சரி, அல்லது பசுமாட்டின் இடத்திலையும் சரி, அல்லது ஒரு யானையின் இடத்திலையும் சரி, எவன் ஒருவன் தன்னையே பார்க்கிறானோ, தன் சொரூபத்தையே பார்க்கிறானோ, தன்னையே சர்வத்திர பார்க்கிறவனுக்கு உலகத்துல எதனால பயம் ஏற்படும்? முதல்ல வாஸ்தவத்துல பயம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? எங்க பயம் ஏற்படும் கொஞ்சம் விசாரம் பண்ணா போதும். எப்படி எதனால பயம் ஏற்படுறதுன்னா, நம்மளை தவிர இன்னொன்னு இருக்கு அப்படிங்கறதான பயத்துக்கு அடிப்படை. இருட்டுல பயம் வருது. ஏன்? என்னமோ இருக்கு. அப்ப நம்மளை தவிர இன்னொன்னு ஒத்துண்டாதான் பயம்ங்கிறதே. தன்னை தவிர இன்னொன்னு இல்லாத ஆத்மனிஷ்டனுக்கு எதை கண்டு பயம்? அந்த யானை அடிச்சிருமேன்னா எதை அடிக்கும் அப்படின்னு நம்ம பிரவச்சனத்துல கேட்கிறோம், பிரவச்சனத்துல சொல்றோம். அடுத்த க்ஷணம் நமக்கு சரீர ஸ்மரணை வருது. அந்த பிரவச்சனத்துல நம்ம எதை கேட்கிறோமோ எதை சொல்றோமோ அதுலயே நின்னுட்டா எப்படி இருக்கும்? அப்பேற்பட்டவருடைய சந்நிதி விசேஷம் எப்படி இருக்கும்? அங்க போனா நமக்கு தெரியும். அது அந்த அனுபவம் கொஞ்சம் 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 நம்மள்ட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சில சில அனுபவங்கள் எனக்கே உண்டு. ரொம்ப ரீசெண்டா ஒரு ரொம்ப விருத்தர் வார்த்தக்கியம் வந்த ஒருத்தரை பார்த்தேன். கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேல ஆனவர். ஜெகத்குரு சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகளை நேர தரிசனம் பண்ணினவர். என்கிட்ட சொன்னார், சிங்கேரி போயிருந்தோம், அந்த ரூமுக்குள்ள ஆச்சாரியால் இருந்தார், ஜன்னல் பக்கத்துல நாங்க காத்துட்டு இருந்தோம், பட்டுன்னு ஜன்னல் திறந்தது, அப்படி தரிசனம் கொடுத்தார். அப்படியே பார்த்தோம், நமஸ்கரிச்சோம், வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி இதையே சொல்றாரு. சிங்கேரி போனோம், ஆச்சாரியால பார்த்தோம், நமஸ்கரிச்சோம், வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் திருப்பி இதையே சொல்றாரு. வேற நினைப்பே இல்ல, வேற அந்நிய ஸ்மரணையே இல்ல. இது ஒரே ஒரு ஸ்மரணை ஒருத்தருடைய மனசுல நின்றுக்கணுமானா அந்த தரிசனம் எப்படி இருந்திருக்கணும்? நம்ம என்னமோ புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றோம், புரிஞ்சுட்டா போல பேசவும் பேசுறோம். ஆனா அந்த சாட்சா்காரம் அவர்களை பார்க்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது கல்பனைக்கு எட்டாத விஷயம். அந்த யோக்கியதை இருக்கிறவனுக்கு. அதனால நம்ம ஏதோ சொல்றோம் ஆச்சாரியாள் ஆச்சாரியாள்னு, அவர்களை புரிஞ்சுக்கணுமானா அதுக்கு எவ்வளவு தபசு வேண்டி இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு உழைக்கணுமே தவிர புரிஞ்சுட்டோம் நினைச்சோமானா நமக்கு தான் நஷ்டம். அதனால இந்த கதை அற்புதமான கதை. கையில கமண்டலம் எடுத்துட்டு இந்த 16 வயசு பாலகன் நேர கிளம்பி வராரு. மாட வீதியில, நெல்லையப்பர் கோயில் மாட வீதியில நடந்து வந்துதானா ஊரை ரெண்டாக்கிட்டு திரிகிறது அந்த யானை. அந்த யானையோட நித்தியப்படி பழகிறவெல்லாம் எங்க போனான்னே தெரியல. எங்க இருக்கு அந்த யானைன்னா, எங்கேயோ போய் ஒரு நதி தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்துல துதுக்கியை விட்டுட்டு ஜலம் சாப்பிட்டு இருக்கு, மதம் பிடிச்சிருக்கு. ஏந்து கிட்ட வந்தவர் கமண்டல ஜலத்தை கையில எடுத்து அந்த யானை மேல அப்படி சரிச்சார்னு சரித்திரம் சொல்றது. ஆனா அந்த திருநெல்வேலி பிரதேசத்துல இருக்கிறவாளுக்கு கர்ண பரம்பரையா அந்த கதை வந்திருக்குமே, அவ ஊர் கதை இல்லையா, அதனால கேட்டுப்பாளே. அதனால அவர்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது அவ சொல்றா, அவ கர்ண பரம்பரையா எப்படி இத சொல்லிட்டு வரா, அந்த யானையிட்ட அந்த ஜலத்தை சரிச்சுட்டு எங்க குருநாதர் கூப்பிடுறார் வா அப்படின்னாராம். அதனால அந்த யானை அப்படியே அடங்கி மதம் எல்லாம் பிடிச்ச இடம் போனது தெரியாம போய் துதுக்கைய தன் கையில வாங்கிட்டு வீதியில வரார். அந்த யானையினுடைய பாகனுக்கு அந்த யானைட்டுக்கு எவ்வளவு உரிமை இருக்குமோ அவ்வளவு உரிமையா இந்த 16 வயசு பாலயதி
இந்த குழந்தைய அழிச்சுட்டு நேர நெல்லையப்பர் கோயிலுக்குள்ள வந்து பூஜை எங்க நடக்கிறதோ அந்த வசந்த மண்டபம் வரைக்கும் அந்த யானை வந்து ஆச்சாரியால் முன்னாடி நிக்கிறது. இன்னுதானா இதெல்லாம் கர்ண பரம்பரை, புஸ்தகத்துல கிடைக்கல இந்த கதை எனக்கு. இந்த யானையை ஆச்சாரியாலும் பார்த்துட அந்த யானை அப்படியே அந்த சந்திரமௌலீஸ்வரர் சன்னிதி முன்னாடி படுத்துட்டான். படுத்துண்டு ஆச்சாரியாலையும் சந்திரமௌலீஸ்வரரையும் இந்த ஆச்சாரியோட ஸ்பர்ச தீட்சை வேற, அதுக்கு என்ன யாரோ இந்த ரூபத்துல இருக்குது. அதுக்கப்புறம் அந்த யானைக்கு 40 வருஷம் ஆயுசு இருந்துதான், கோவில்ல தான் இருந்துதான் அந்த யானை. 40 வருஷ காலம் இருந்தது. மதம் பிடிக்கிறதோ அல்லது விஷமம் பண்றதோ எதுவுமே இல்லாம பரமசாந்தனாக ஒரு குரு உபதேசத்துக்கு பாத்திரமான சிஷ்யனுக்கு எப்படி பாக்கியமா வெளியில இருந்த இந்திரியங்கள் எல்லாம் உள்நோக்கி திரும்பி அடங்கி ஒடுங்கிடுவானோ அது போல அப்படியே அடங்கி ஒரு யானை இருக்குமானா பூர்ணமான விசுவாசத்தோடு கூட பூர்ண பிரஜையோடு கூட ஆறறிவு இருக்கிற விசார புத்தி இருக்கிற ஒரு மனுஷன் போய் சேவிச்சு அனுகிரகம் வாங்கிட்டு வந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யூகிச்சுக்கலாம் இல்லையா? ஒரு அற்புதமான இன்சிடென்ட் திருநெல்வேலியில் நடந்தது. பல பிரதேசங்கள் யாத்திரை பண்ணி 12 வருஷ காலம் பண்ண யாத்திரை அது. மைசூர்ல இருந்து தொடங்கி 12 வருஷ காலம் யாத்திரை பண்ணி சிங்கேரி வந்து சேர்ந்தா. திருப்பி சிங்கேரி வரும்பொழுது சின்ன சுவாமிகளுக்கு வயசு 20, பெரிய சுவாமிகளுக்கு வயசு 80. அதுல இருந்து 2 வருஷ காலம்தான் பெரிய ஆச்சாரியால் இருந்தார். சின்ன சுவாமிகளுக்கு அதுக்குள்ள பூஜா விஷயங்கள் மடத்தினுடைய சம்பிரதாயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இவா 2 பேரும் சிருங்கேரிக்கு பிரவேசிக்கும் பொழுது பாகவதத்துல பகவான் துவாரகையில பிரவேசிக்கிற கட்டம் போல இருக்கும் இங்க. ஏன்னா பெரிய ஆச்சாரியால் 12 வருஷமா சிங்கேரியில இல்ல. அதனால அங்க லோக்கல்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆசையா வீதியில வந்து நின்றுட்டு இருக்கா. அது இன்னொரு காரணம் என்னன்னா, கூட வர சுவாமிகள் புது ஆச்சாரியால், ஆனா அவரையும் பார்க்கணும் அப்படின்னு கையில எல்லாரும் புஷ்பம் தேங்காய் முதலிய உபசார சாமகிரிகள் எல்லாரையும் வச்சுண்டு ஆச்சாரியால சேவிச்சு சிருங்கேரிக்கு சுவாகதம் சொல்லி சிருங்கேரிக்கு வந்து சேர்ந்தா. ஆச்சாரியால் இப்பதான் முதல் தடவை தன் அம்மாவை பாக்குறார். ஏன்னா சாரதாம்பாள் தன்னுடைய ஔரச புத்திரன் தன் மூத்த பிள்ளைன்னு சொல்லிக்க போறான், தன் குழந்தையாச்சே. அதனால அம்பாள் இப்பதான் ஸ்வீகரிச்சுண்டா அந்த குழந்தைய. சிங்கேரி வந்து சேர்ந்தா. சிங்கேரிலேயே இருந்துட்டு இருக்கா. குருநாதரான புத்த நரசிம்ம பாரதி சுவாமிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். திடீர்னு சொல்லுவாராம், நாளைக்கு சாயங்காலம் யாத்திரை புறப்பட போறேன் அப்படின்னு. புறப்பட போறேன்னு சொன்னா இவாள் எல்லாரும் மனத்துல இருந்தவாள்லாம் அப்படி சொல்றார், இப்பதானே யாத்திரை எல்லாம் ஆயிருக்கு திருப்பி அப்படின்னு நினைச்சிருவாளும். சில சமயங்கள், இப்போ இல்ல சில சமயங்கள்ல. அடுத்த நாள் சாயங்காலம் இவர் சொன்ன சமயத்துக்கு அவர் பாட்டு புறப்பட்டு போயிடுவாராம் சந்திரமௌலீஸ்வரரை ஏழை பண்ணிட்டு. அப்புறம் இவாள் எல்லாரும் அதான் சொல்லியாச்சு கிளம்பி போயிடுவார். அவ்வளவுதான். அவனும் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கார், அவ்வளவு ஃப்ரீயா இருந்திருக்கார். 82 வயசு ஆன சமயத்துல மனத்துல இருக்கிற வாழ்கிட்ட கோகர்ணம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோகர்ண யாத்திரை பண்ணணும். ரொம்ப வார்த்தக்கியம் வந்துருச்சு. இனிமே அவ்வளவு தூரம் நடக்கிறதுங்கிறது சாத்தியப்படாது. பல்லாக்கிலேயே போனா கூட உடம்பு சௌகரியம் படாது அப்படிங்கிறதுனால எதுவும் விசாரிச்சுக்கலைவா. ராத்திரி எல்லாம் கோகர்ணத்துல இருக்கிற சுவாமிய தியானம் பண்ணிட்டே படுத்துட்டு இருந்தார். கோகர்ண சுவாமியினுடைய நினைப்பிலேயே அவருக்கு விதேக கைவல்யம் ஏற்பட்டது. 82வது வயசுல 60 வருஷ காலம் மடத்துல சம்பந்தத்தோட இருந்தமா தன்னை கொடுத்து உழைச்சார். 8 வயசுல சிஷ்யனை ஸ்வீகாரம் பண்ணி இன்னைக்கு காலடி போன்ற கஷேத்திரங்கள்லாம் புனருத்தாரணம் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன எந்த சச்சிதானந்த சிவாயினோட சிம்மபார சுவாமி காரணமோ அந்த ஆச்சாரியால் கிடைக்கிறதுக்கு காரணமான ஆச்சாரியாலாச்சே. அதனால அவர் விதேக கைவல்யம் அடைஞ்சார் அப்படிங்கிறது சிங்கேரி ஜனவாசிகளுக்கெல்லாம் ரொம்ப தாபத்தை கொடுத்தது. ஞானானந்தகார சுவாமிகள் ரெஜிஸ்டர் பண்றார். ஆச்சாரியாளுக்கு அதை தாங்க முடியாத தாபம் ஏற்பட்டுதான். ஏன்னா சின்ன வயசுல அம்மா அப்பாயாச்சு, 5 வயசுல அப்பா 2 வயசுல, அம்மா 5 வயசுல, 8 வயசுல அண்ணாவை பிரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அண்ணா அப்பா அண்ணா பந்துக்கள் எல்லாம் எந்த ஆச்சாரியனும் உட்காந்துக்கிறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து ஆன்மீகத்துல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து கூடவே வச்சுட்டு இருந்துட்டோம். இனிமே அவர் இல்லை அப்படிங்கறத ஆச்சாரியாளுக்கு ஏத்துக்கவே முடியல. எப்படியோ சமாதானப்படுத்திட்டு பண்ண வேண்டிய கிரியைகள் எல்லாம் பண்ணி
தன்னுடைய பரமகுருநாதருடைய பெரிய சன்னிதானத்தினுடைய அதிஷ்டானத்துக்கு பக்கத்திலேயே தன்னுடைய மகா சன்னிதானத்தோடைய ருத்ரநரசிம்ம பார சுவாமியுடைய அதிஷ்டானத்தை ஏற்படுத்தினார். இதுல ஒரு அதிசயம் நடந்தது. கோகர்ணத்துல பூஜையில இருந்த அர்ச்சகர் இருக்காரே, அவருடைய சொப்பனத்துல ஆச்சாரியால் கோகர்ணம் வந்து பூர்வாங்கமா பண்ண வேண்டிய கிரியைகள் எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி தனக்கு சால்வ பிரசாதம் கொடுத்துட்டு வந்ததாக அவருக்கு ஒரு அனுபவம். அவர் அதை சொல்றார் சிங்கேரியில. எல்லாருக்கும் ஒரு சமாதானம் என்னன்னா, ஆச்சாரியால் ஸ்தூல திசையில போக முடியல அப்படின்னாலும் கூட சூக்ஷ்ம திசையில கோகர்ணம் விஜயம் பண்ணினார். அவருடைய அந்திம ஆசையிலேயே அது விமனிஷ்டராவே இருக்கார். அப்படிங்கிற போதிலும் கூட இதுதான் இந்த பரம்பரையில பாக்குற ஒரு அற்புதமான விஷயம். விமனிஷ்டராவே இருப்பார், அதே சமயத்துல சகுன ஆராதனைய விடவே மாட்டார். இது ரெண்டும் ஒண்ணு போறதுதான் பல சாஸ்திர வாக்கியங்களுக்கு பிரமாணமா இருக்கு. நைர்குண்யம் அப்படி அச்சுத பாவ வர்ஜிதா அப்படின்னு பாகவதன் சொல்றது. நிர்குண நிஷ்டனா இருந்த போதிலும் கூட சகுணமான தெய்வத்தை விடமாட்டான். பிரம்மனிஷ்டனா இருந்த போதிலும் கூட, அதுதான் அங்க முக்கியம். அவன் பிரம்மனிஷ்டனாவே இருந்தாலும் என்னை விடமாட்டான் பகவான் சொல்றான் பாகவதத்துல. அதை பார்த்தா பல வித்வான்கள் என்ன சொல்றான்னா அர்த்தவாதம்ங்கிறான். எப்படி ஞானிகளுக்கு பூஜை பண்ண முடியும்னு, அது அர்த்தவாதம் இல்லை அப்படின்னு காட்டுறதுதான் நம்ம ஆச்சாரியருடைய சரித்திரம் எல்லாமே. விக்கிரக ஆராதனை கடைசி வரைக்கும் இருந்தது. சகுணமூர்த்தி கிட்ட அன்பு பிரேம கடைசி வரைக்கும் இருந்தது. எல்லா ஆச்சாரியர்களுடைய விஷயத்திலையும் பார்க்கலாம். குருநாதருடைய விவேக கைவல்யத்தோடு கூட இன்னைக்கு இந்த பிரவச்சனத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஆச்சாரியால் பீட்டாரோகணம் பண்ணினார். 33வது ஆச்சாரியாளாக அப்படிங்கிறதுல இருந்து தொடங்கிதான் ஆச்சாரியாருடைய தனி வைபவம் தெரியப்படுத்தும். ஆச்சாரியாளுக்கு இப்போ 22 வயசுதான். இதுக்கு மேலதான் உத்தர தேச யாத்திரை பண்ணி, தட்சிண தேச யாத்திரை பண்ணி, காலடி கும்பாபிஷேகம் பண்ணி, பாடசாலையெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, எவ்வளவு பெரிய 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 காரியங்கள் எல்லாம் ஆச்சாரியால் பண்ண போறார் அப்படிங்கிறத இந்த இந்த பர்டிகுலர் உபன்யாசத்துக்கு ஒரு ஃபாலோ உபன்யாசம் இருக்கும். அதுல நம்ம சேர்த்து அதை பார்ப்போம். இந்த உபன்யாசத்தை குருவனுடைய சரணத்திலேயே அர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறேன். சத்குரு மகாராஜ் கி ஜெய்.